உங்க வெக்கமே இல்லாம எல்லா அரசு தலைவர் காலையும் போய் விழுவுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை இருக்கா அப்படின்னு தலைவர் விஜயை பத்தி யாராவது கேட்க போறீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐயா அண்ணாதுரை அவர்கள் ஜெயிச்சப்ப அவருக்கு முன்னாடி முதல்வராக இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா அதுலயும் படி தாண்டி மேல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஒரு முதலமைச்சர் மற்ற எல்லா எதிர்கட்சி தலைவர்களை போய் பார்த்து அவங்கள்ட்ட மரியாதை செலுத்தி இவ்வளவு தூரம் மரியாதை வாங்கி வந்தது கண்டிப்பா தலைவர் விஜயா தான் இருக்கும். என்னடா இத்தனை நாளா வந்துட்டு அண்ணன் விஜய் தளபதி விஜய்னு சொல்லிட்டு இப்ப தலைவர் விஜய்னு சொல்ற ஐயா, அவர் என்ன சாதனை பண்ணிருக்காரு நான் பார்த்துட்டு இந்த மாதிரி முதலமைச்சர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவர் முதலமைச்சர் இல்ல, எங்க அண்ணன். நான் எப்பவுமே அண்ணன் தான் சொல்லுவேன். ஆனா இப்ப தலைவரா மாறிட்டாரு. உண்மையிலேயே இந்த நல்லாட்சி கண்டிப்பா நல்லபடியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா தன்னோட முன்னாடி இருந்த முதலமைச்சரை போய் பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்துறது விடுமா? அது மட்டும் இல்லாம மற்ற எதிர்கட்சி நீங்களே பாருங்களேன். இப்ப நாம் தமிழர் கட்சி போனாரு, அப்புறம் ஐயா வைகோ எல்லாரையுமே பார்த்து மரியாதை செலுத்தி வந்தா அவர் உண்மையிலேயே நல்ல அரசியல்வாதி இல்லைங்க, நல்ல தலைவரா இருக்காரு. அரசியலை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாண்புமிகு தலைவரா இருக்காரு. அவர் ஏற்கனவே மாண்புமிகு மாணவன் நடிச்சிருக்காருல, இப்ப மாண்புமிகு தலைவராகவே இருக்காரு. அப்ப இனிமே அண்ணன் விஜய் வந்துட்டு நம்மளுக்கு தலைவர் விஜயா தான் இருப்பாரு. நான் கருத்துக்களை பரிமாறுமே தவிர்த்து என்னதான் எல்லாருமே கேவலமா கழுவி ஊத்துவீங்க. இந்த பதிவை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொள்கைகளை பாக்குறப்ப நான் உண்மையிலேயே தலைவர் விஜய மதிக்கிறேன். சரியா? நல்லபடியா தமிழ்நாட்டு அரசாங்கம் செயல்படணும்னு நான் கடவுளை வேண்டுறேன்.